சரி இப்போ நீ படிக்காண்டி அப்போ அம்மா படிப்பா அப்புறம் படி சரி. நூறலி எங்கே இருக்கீங்க? நான் பெரிய ஆளாகி எக்ஸாம்ல முடிச்சுட்டா கிருஷ்ணா அன்னைக்கு தான் இருக்கணும்னு அம்மா சொல்லுவாங்க. நீ அப்படியே போயிட்டாங்கன்னே செட்டில் ஆயிருங்க. என்ன உள்ளால லொக் பண்றேன் அப்படியே வழியில இருந்துடும். நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறப்ப ஆமாம் அப்பதான் எங்க அம்மா அப்படி அழுவாங்க. ஏன் இவங்களுக்கெல்லாம் இப்படி போல கஷ்டம் வருது. அம்மா எல்லாம் போயிட்டு விளையாண்டது எங்களை பத்தி இல்லையோ உங்களை பத்தி நீங்க எல்லாம் வெளியே வந்துடணும்னு. வேற என்ன மாற்றமான இதுவும் செய்திகள், நன்மையான செய்திகள், தீமையான செய்திகள் அப்படியே யூடியூப்ல 2 வார்த்தை நம்மளை பத்தி சொன்னாதான் நல்லது. நைட்டுக்கு பாடா வரும். கரண்ட் பில்லு வந்த மாதிரி உங்களை பத்தி எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது ஆசை வந்துச்சு. அது சரி. அப்போ ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இங்க மலையத்துல போய் யாரும் யூடியூபர்ஸ் இல்லையே. அதுதான் அப்போ மலையத்தில் அப்போ உங்களை உருவாக்கி விடுவேன்னா பிந்த விலையில் கூடிக்கொண்டு போகுது. சீமாந்தும் பிள்ளை கூட்டிட்டாங்க முண்டைக்கு. அன்றைக்கு மேலாமே தான் நிற்கிறாள். ஏன் கொஞ்சம் உடம்பு டயர்டான மேடம். சீமந்தன்னா கை காலெல்லாம் அவளுக்கு இந்த புண் மாதிரி. ஏன் சீமந்துக்கு நீ போனி அந்த கீழே பட்டு இப்படி காலில் இப்படி படம் கை காலில் படம் பட்டோன்னா கடிக்கி மாதிரி. நீங்கள் அப்படி வாரியல். கொஞ்ச நாள் நல்லா காய்ச்சி கொண்டு வந்தார். இப்போ கதை குறைஞ்சிட்டு பார்த்தி. இப்போ தான் கொஞ்சம் இதை கூட்டிட்டு தண்ணி அடிச்சிடான். இப்போ கொஞ்சம் புழுதி குறைஞ்சிருக்கு. அதை எப்படி செய்தாலும் அந்த உள்ள கை வச்சா அப்படியே மண்ணை தான் பெறும். இப்போ உங்களுக்கு நிலமரி காசு வந்து அங்கே ஹோலி பிஸ்னஸ் செஞ்சால் கொஞ்சம் சாப்பாடு எல்லா வீட்டு மிச்ச குறைகளும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்திருவோம் எல்லாமே. வெயில் தானே இப்படி குழப்பங்க வேற நோமா இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோட வீட்டை இருந்து ஜஸ்ட் வந்து விளக்கிட்டு நாங்கள் இப்போ சிறுப்பட்டிக்கு நிசாக்கா வீட்டை வந்துட்டு போய்கொண்டிருக்கோம். அப்போ நிசாக்கா வீட்டை போகிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா நிறைய நாளாச்சு போய். அப்போ அவங்களையுமே விரும்பி பார்த்த அவங்களோட விஷயங்கள், அதாவது வந்து அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, ஓகே இருக்காங்களா, எதுவும் முன்னேற்றங்கள் இருக்குதா, எதுவும் பிஸ்னஸ் செய்கிறாங்களா, அந்த கோழிகள் சம்மந்தமாக அப்படி இப்படின்றெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்குமே வந்துட்டு ஒரு சில பேர் இருக்காங்க. அன்றைய கூட ஒரு அம்மா கதை கேட்க சொன்னால் கிடைக்கிடாலும் அந்த குடும்பத்தையும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அது போக நேற்றைய தினம் லண்டனில் இருந்து ஆல்ரெடி சொன்ன ஒரு அண்ணா, அதாவது வந்துட்டு அவர் அதாவது வந்து நாங்கள் கடைசியாக வீடியோ போடக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு 50,000 கொண்டு அனுப்பினது வந்துட்டு அவர் தான். அதே அண்ணா தான் இப்போ ரீசெண்டாகும். இப்போ நான் நினைக்கிறேன் வந்து 17ஆம் தேதியோ சம்திங் திருப்பியும் ஒரு 50,000 ஏதோ ஒரு சொச்சம் வந்துட்டு அனுப்பி போட்டு வந்துட்டு எனக்கு ரெசிப்ட் அனுப்பியிருந்தவர். அப்போ அது வந்து கிடைச்சிட்டு தான் அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தி இருக்கிறீங்க. இப்போ உங்களோட நிலைமை வந்துட்டு எப்படி போகுது, ஓகே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் விஷயத்தை வந்துட்டு கதைச்சி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெளுக்கிட்டுருக்கோம். காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்துட்டு நேரம் 4 மணி ஆகுது. இப்போ 3:45. பின்னேரம் வந்து அண்ணாட மகளுக்குமே வந்து பர்த்டே. அப்போ நாங்கள் தூரம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் பர்த்டேக்கு வரையலாம் போயிடும் வந்துட்டு டிலே ஆயிரும். அண்ணா அவர் வந்து வீட்டையுமே வந்து சொல்லிட்டு போனது. அப்போ அதால் வந்து கொஞ்சம் கிட்டவாக போனோம்னு சொன்னால் நாங்கள் திரும்பியும் வரலாம் அப்படின்றக்காண்டி இந்த ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி நிசாக்கா விட்ட போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளுக்கிட்டுருக்கோம். அப்போ இதுக்கிடையில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் எங்களோட காருக்கான இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்துட்டு முடிவடைஞ்சிட்டது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பியோட லைசன்ஸுமே வந்து இன்றைய தினம் வந்துட்டு முடிவடைஞ்சிது. அப்போ இனி வந்து எங்களோட காரையும் நாங்கள் ரோட்டில் ஓடிடாது, அதே நேரம் கவிதாசும் வந்துட்டு ரோட்டில் ஓடிடாது. அப்போ காருக்கு வந்துட்டு இப்போ கொண்டு போயிட்டு நாங்கள் முடிவெடுக்க போகிறோம். கவிதாசுக்கு இப்போ கொண்டு எங்கே முடிவெடுக்கிறேன்ற வந்து எனக்கு தெரியல. யாரையும் விசாரிச்சேன்டா. அங்கே தான் முதல் வந்து அந்தந்த இடத்துல எடுக்கலாம்ன்ற மாதிரி பர்டிகுலர்லையோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபஸ்ட் டைம் லைசன்ஸ்ன்னு சொல்லக்குள்ளே ஓகே. ஆனால் இது ரினுவல் தானே. அப்போ நாங்கள் மெடிக்கலை வந்து எடுக்கிறது தானே. மெடிக்கல் வந்து எடுத்து கொடுத்தா சரி. அதாவது இப்போ உடல் ரீதியாக நீ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற வாகனம் ஓடுறதுன்னு சொல்லி மெடிக்கல் எடுத்து கொடுத்து அப்டேட் பண்ணால் எங்களுக்கு ரினியூ பண்ணி தர போகிறான். அப்போ அது வந்து எங்கேயும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கெஸ்ஸிங். ஆனால் என்ன மாதிரி என்று தெரியல. அக்கனி என்ன நினைக்கிறேன்? வந்திருக்க தான் வேணும் என்ன. அதே நேரம் இப்போ எங்களோட காருக்கான இன்சூரன்ஸ் முடிஞ்சுது. அப்போ நாங்கள் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் போட்டு வச்சுருக்கோம். வந்துட்டு ஃபுல் இன்சூரன்ஸ் வந்துட்டு செஞ்சுருந்தால் போன ஒரு அந்த ஆக்சிடென்ட் பட்டதுக்கெல்லாம் நாங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் கவர் பண்ணி கொஞ்சம் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும்.
அது வந்து கட்டித்தனமான செயல் ஒன்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. விலை கூடின வாகனங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கணும். இப்போ இதுக்கெல்லாம் நார்மலாக ஃபுல் இன்சூரன்ஸ் செஞ்சால் நான் நினைக்கிறேன் எப்படியும் ஒரு 90,000 1,00,000 கட்ட வேண்டி வரும் நினைக்கிறேன் வருஷத்துக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ். அதே மாதிரி விலை கூடினதுன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்சூரன்ஸ் வந்துட்டு பெறுமதி வந்துட்டு மாறும். நாங்கள் இப்போ தேர்ட் பார்ட்டி தான் போட்டு வச்சுக்கோம். இப்போ அதுவுமே வந்து முடிவடைஞ்சிட்டுது. தேர்ட் பார்ட்டின்ற வந்துட்டு ஸ்ரீலங்காவில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு இன்சூரன்ஸில் ஒன்று. இப்போ அதை வந்து நாங்கள் இப்போ நெல்லியடியில் இருக்கிற ஒரு கடை ஒன்றில் கொண்டு போய்ட்டு கட்டி கொண்டு அப்படியே வந்து நாங்கள் வெளுக்கிட போகிறோம் வந்துட்டு. அப்போ இதைத்தான் நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, உண்மையிலே வந்து ஸ்ரீலங்காவில் இப்போ சாதாரணமாக இப்போ எங்கள்ட அதாவது இங்கேருந்து வெளியில் போனவங்க நீங்கள் இங்கே வரும்போது நார்மலாக யூரோப்பாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் எல்லா இடமுமே வந்துட்டு குளிரை வந்துட்டு அனுபவிச்சுட்டு இங்கே வரும்போது நீங்கள் சாதாரணமான ஒரு வக்கையை வந்துட்டு நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. பலரோடையும் வந்துட்டு பகிர்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க வந்துட்டு இங்கே சரியான வக்கைன்ன மாதிரிக்கு. ஆனால் இப்போ வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிலவில் வந்து நீங்கள் நேரத்தோடையே வந்துட்டு திரும்பிடுவீங்க. என்னென்னு சொன்னால் அவ்வளவு தூரம் வந்து ஒரு கொட்டுமையான வெயில் வந்துட்டு இங்கே வந்து போய்கொண்டிருக்குது. என்ன ரீசன் அப்படின்றது தெரியல. வெயில் என்ன மட்டுமில்லை, மழை பெஞ்சுதுன்னு சொன்னால் வரக்கூடிய மின்னல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுவுமே ஒரு பயங்கரமான மின்னலாக இருக்குது. அப்போ எல்லாருமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு தேவையில்லாமல் வெளியில் போகாதீங்க. அதே டைம் வந்துட்டு மின்னல் டைம்லேயும் வந்து சரியான அவதானமாக இருங்க. என்ன சொன்னால் மின்னல் தாக்கியுமே பல உயிர்கள் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த வெயில் தான். என்ன சொன்னால் வெயில் ஒரு உயிர் கொல்லியாக இப்போ மாறி இருக்குது அப்படின்றத குறித்து கவனமாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் சிம்பிளாக சொல்ல வேண்டாம், இன்றைக்கு அதாவது இலங்கையில் எப்படி வெயில்னு சொன்னால் கண்டிப்பாக இந்தியாவிலேயும் அதே வெயில் தான் இருக்கும். அப்போது ஒரு கல்யாணமாயின ஒரு 25 வயசான ஒரு பொம்பளை ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டிருக்கா வந்து எப்படின்னு சொன்னால் தனக்கு வந்து ஒரு ஏசி பூட்டி தர சொல்லி வீட்டுக்கு வந்து என்னென்னு சொன்னால் தனக்கு வந்துட்டு வெக்கதாங்க எல்லாமே இருக்குது வீட்டில் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ கணவனை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு வேலை செய்யக்கூடிய ஆளுன்னு இல்லை, அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளி தான் வந்துட்டு புடவை கடையில் வேலை செய்கிறார். அப்போ அவர் வந்து சொல்லியிருக்கார் தன்னால் தன் உழைப்புக்கு இப்போ இதை வந்துட்டு செய்யலாத ஒரு கொஞ்சம் காலம்னு சொன்னால் பொறுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு இவ யோசிச்சு கொண்டு இருந்திருக்கா வந்து இல்லை இவர் என்னென்று நான் கேட்டதை செய்ய விடலாம், அப்படியாவது கடன் பெற்றனாலும் செஞ்சதுதானே வேணுமே சொன்னால் என்னை வந்து காதலிச்சல்லோ கல்யாணம் கட்டினவர் அப்படின்ற மாதிரிக்கு அவரோட புத்தி வந்துட்டு வித்தியாசமாக இருந்திருக்குது. அப்போ கணவன் தம்பியார் மற்றது அம்மாவே எல்லாம் வந்துட்டு மொட்டை மாடியில் தூங்கையும் வந்துட்டு இவ இதுதான் சண்டை பண்ணோட்டு தன் அறைக்குள்ளே வந்துட்டு கோவத்தில் வந்துட்டு தூக்கு போட்டு வந்து தற்கொலை செஞ்சுருக்கிறா. காரணம் வந்துட்டு கணவன் தான் கேட்ட ஏசியை வந்துட்டு தன் அறைக்கு பூட்டி தரையில் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி. ஸோ வந்துட்டு வெயில் எப்படியான வேலைகளையும் வந்துட்டு பார்க்குன்னு பாருங்க. அதே நேரம் வந்துட்டு காதலித்து திருமணம் ஆகினவங்க ஒரு பொருந்துணர்வு இல்லாமல் வந்துட்டு கணவன் கஷ்டத்தை தெரிஞ்சு கொள்ளாமல் இப்படி ஒரு காரியத்தை வந்துட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே கவிதாசன்டா கவலைப்படுவியா? கவலைப்படுறது ஒன்றும் இல்லை. அதான் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, உண்மைதான். என்னென்னு சொன்னால் ஏசி பூட்டி தரையிலேருந்து சாகிற மனுஷினா அப்புறம் ஏண்டாப்பா இப்போவே போனால் நல்ல மெல்லோ இருந்தால் அப்புறம் இன்னும் செலவில்லோ. ஏண்டாப்பா என்ன சொல்கிறாடாப்பா இதெல்லாம் ஒரு கதையாடா. அண்டைக்கண்டா கொடுத்த ரோலை தின்னலேன்னு சாகுண்டு இன்றைக்கு வந்து ஏசி பூட்டி தரையிலன்னு சாகுண்டு என்னடாப்பா நாளைக்கு இதெல்லாம் இருந்து பிரியோசனம் இல்லைன்னு யோசிக்கிறாங்களோ இல்லையா? அந்த பிள்ளை கூட ஒரு கொஞ்சம் ஒரு கதைக்கு அந்த என்ன சொல்கிறது அது இதை லவ்வால் ஒரு ஈகோவில் செஞ்சுது. இது வில்லங்கம் பிடிச்சதாக கிடக்குடாப்பா. புருஷனுக்குள்ள பாடுபட்டு புடவை கடையில் வேலை செஞ்சு உழைக்கிறாருன்னு சொன்னால் அந்த ஆளை பிடிச்சி ஏசி பிடிச்ச சொல்லி கேட்டேன்னா என்னடா அப்போ எனக்கு கண்டா ஒன்றுமா விளங்கில்ல. எல்லாத்துக்கும் காரணம் வெயில் ஒரு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து கவனமாக இருங்க வெயில் காலத்தில் என்றதை மட்டும் சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து இதில் இப்படியே நம்ம போயிட்டு இடது பக்கம் திருப்பினோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்துட்டு செல்லிங் இன்சூரன்ஸ் இருக்குது. அதில் போய்ட்டு இந்த இன்சூரன்ஸ் கார்டை கொடுத்து அதுக்கு வந்துட்டு கார்ட்டை நம்ம மாற்றி கொண்டு போவோமேன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓடிடல அது நாங்கள் வாகனம். அப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ ஓடுறதானே என்ன செய்கிறோம் நாங்கள் கடைக்கு கடைக்கு போனால் தானே அப்போ மாற்றலாம். மற்றது இண்டைத்தானே முடியுது, அதால் பிரச்சனை இல்லை. இதுக்கு எவ்வளோ வேறு நினைக்கிறேன் இப்போ ஒரு 1200 அப்படித்தான் பேர் வேணும்டா. 150 ரூபா போனது இப்போ அந்த இந்த அளவுக்கு வந்து. ஆனால் அன்றைக்கு அந்த வேனுக்கு அவர் அண்ணன் கட்டினவர் தான் 1800 வச்சோம்டாப்பா.
ரெண்டாயிரம்டாப்பா அந்த அந்த விலையான வேனுக்கு அப்படின்னா காரு குறையில வரும். ஆனால் எப்படி பார்த்தா 1000 ரூபாய்க்கு மேலே பேர் 2 வாரம் அதில் மாட்டம் இல்லை. பார்ப்போமா ஷூராக முடிஞ்சு தானே 25 ஏப்ரல் எத்தனைடா 25 ஓகேயா. ஸோ அப்போ அந்த அளவில் பார்த்து கொண்டு போகும். இப்போ என்னடா பர்ஸுக்காக காசு இல்லை இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம் நான் உடைய அக்கௌண்ட்டுக்கு என்னடா அப்படி சொல்லுவாங்க. ஓகே இது வந்து இந்த இன்சூரன்ஸ் முதல் வந்து செல்லிங்கில் போட்டிருக்கோம். மற்றது நிசாக்காவுக்கு வந்துட்டு அந்த அண்ணாட அன்றைக்கும் காசு அனுப்பினவர் திருப்பியும் காசு அனுப்பிக்கார். யார் நிசாக்காவோ இல்லை நான் என்னென்றால் மேபி வந்தேன்னு சொல்ல எடுத்துருப்பா கொண்டிருப்பான்னு சொல்லிவிட்டு நாங்களும் கொழும்பில் ரெண்டடியாக நானும் கதைக்கல நேரில் போய்ட்டு கதைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கிட்ட போகிறது தானே போகிறதும் நல்லதும் தானே. செலிங்கோ இன்சூரன்ஸ் அக்னி இது என்ன இதே நோய் சிறுநீரக நோய்க்கு எல்லாம் உண்டுடாக்கு இது இங்கே இல்லை. அப்போ சிறுநீரக கோளாறு பக்கவாதம் புற்றுநோய் எல்லாம் கிடக்கு. ஜோக் அடிக்கிறான்டா அப்படி சொல்லிடலாம். நான் சொல்ல இது வந்து அந்த ஆயுட்காப்புறதுயா. அப்போ எங்கடக்கு அது எங்கட காரில் போட்டுறா அந்த விஏபி எதை சொல்கிறா நீ கவியாஸ் காட்டுறா காரில் போட்டிக்கா இல்லையாண்டு அப்புறம் என்ன இப்போ അതിൻ്റെ വളിയமைப்பை பார்க்க பூட்டின வாங்கி கிடக்கு. ஆனால் போட்ட பேர் ஓப்பன்னா போட்டு கிடக்கு. அப்போ தான் திருப்பி இல்லைடா ஒட்டிக்கணும். ஏன் இப்போ உனக்கு என்ன கிழமை சனிக்கிழமைண்ணா சனின்றாலும் இது ப்ரைவேட் ஏடாப்பா அப்படின்டிக்கோ அதில் பா ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் பாப்பா மகன் பின்னே பேரக்கா. அப்போ உதய பூட்டுன்னா ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் அரசாங்கத்தின்டா நான் நினைக்கிறேன் அதுவும் பூட்டி தான் இருக்கும். பாப்போம் தம்பி யார் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் கிட்ட போய் பார்ப்போம். அதுவும் பூட்டேன். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸும் க்ளோஸ்ட். ஆனால் இப்போ இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி எல்லா இடம் போட்டு கொடுக்குறான். ஈவன் எல்ஓசியில் கேட்டாலும் போடுவான் நினைக்கிறேன் சம்டைம். போட்டு கொடுக்குறாங்க என்ன கேட்டு பார்ப்போன்றியா இல்லை அவங்க திறந்துருப்பாங்கன்னா நிற்கிறேன் இந்த பார்வைக்கு. எல்ஓசி ரொம்ப எல்ஓசி ஃபினான்ஸ் அது என்னடா அப்புறம் எல்ஓசி ஃபினான்ஸுன்ட்டு அது க்ளோஸ்டா உங்கள் மாற்றிட்டான் அவ்வளோ கிடாக்கு நீ இந்த பார்வைக்கு இந்த காணொலியில் இந்த இதுதானே அங்கே மாற்றிட்டாங்க. அப்போ சரி இன்றைக்கு ஓடலாம் தானே நாளைக்கு பார்ப்போம். எது பீப்புள்ஸ் ரேசிங் அங்கே எல்லாம் போடலாம் வழியா உங்கள் அது எல்ஐசி இருந்தது. சரி நீ நாளை பார்ப்பேன். ஓகே அப்போ கிட்ட போயிட்டு எடுப்போம். ஒரு கவரோட எடுத்துக்காய போடுறாம்பி லண்டன் அண்ணையோட அவரை அடிச்சிருந்தார். ஓம் வணக்கம் நான் சொல்லுங்க. அவங்களுக்கு காசு கிடைச்சிட்டு கிடைக்க இல்லையா? நான் அவங்களோட நம்பர் அனுப்பினான் இல்லை அவரோட நம்பர் அனுப்பி இல்லை நீங்கள் போருங்க வரேன். ஐயோ அந்த ஏன் அனுப்பேன் அந்த மேலே அனுப்பிங்க ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு. ஓ அந்த உங்களோட ரிசிப்ட் அவைக்கு ஃபார்வர்ட் பண்ணி போட்டு அப்படியே நான் அந்த ரிசிப்டை ஃபார்வர்ட் பண்ணோட சேர்த்து அந்த நம்பருக்கு மேலே இருப்பாங்க. நம்பரை அனுப்பாமல் நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினா பாங்க நம்பரும் சேர்த்து. சரி என்ன சொன்னா நான் காசு வச்சு வைக்கல ஏன்னா நான் அனுப்பல. கொஞ்சம் நீங்க வரேன் எவ்வளவு போட்டீங்க 50 51,200 சுத்தம். சரி இப்போ நான் அங்கே போகிறேன் போய் கேட்டு அடிக்கிறேன் போகிறோம். ஓகே 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 தேங்க்ஸ் சார். சரி ஓகேண்ணா நன்றியா. ஓகே போயிட்டீங்களா லண்டனுக்கு நீங்கள்? என்ன லண்டனுக்கு வர இல்லை நான் அதான் ஸ்காட்லாந்து இன்னொரு சொல்லித்தான் லண்டன்ல அனுப்பிச்சேன். நான் லண்டன்ல இருந்து கிட்டத்தட்ட கொழும்பு வர தூரத்துல டிஸ்டன்ஸ்ல இருக்கேன். அவுட்டர் லண்டன்ல இருக்கேன். லண்டன்ல இருந்து கொழும்பு வர தூரத்துலையோ? கொழும்பு வர தூரத்துல இப்போ யாழ்ப்பாணத்துல கொழும்பு வர தூரத்துல இருக்கிறேன். சரி சரியா கவனமா. அப்ப நான் அனுப்பினது என்னோட சொல்லித்தான் அனுப்பினேன். காசு அனுப்பிட்டு அவரை அனுப்பி நான் போய் கேட்டு அடிக்கேன். கேட்டீங்க சரியா? ஓகே பை பை. என்ன கிடைச்ச கிடைக்கல மேட்ச் பண்ணா சரி இல்லை கிடைச்சிருக்கேன் போன முறையான்னு கிடைச்சதானே. அது என்னோட பரிசுல இருந்து அனுப்பினவ இதெங்கே இருந்து அனுப்பினா
இது லண்டன்ல இருந்து அனுப்பியிருக்கிறோம். சரி சரி அது போயிருக்குமா அது பிரச்சனை நான் இப்போ கேட்டு அடிக்கிறேன். ஏன்னா நான் பரிசில் அது உங்களை அனுப்பிக்கல, பரிசில் உள்ளவரை கொண்டு அனுப்பினான். இப்போ நான் ஸ்காட்லாந்து வந்து லண்டன்ல உள்ள ஒரு அளவுக்கு அனுப்பி அங்கே இந்த இவரை கொண்டு அனுப்பி வச்சுனான். ஓகே கிருஷ்ணா, ஓகே பாய். ஓகே பாய். ஓகே 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 பாய். ஓமை எவ்வளோங்குதா? விளங்குது. எத்தனை வயசு உங்களுக்கு? 13. டிசம்பர் வந்தா 14 ஆகும். டிசம்பர் வந்தாரா? ஆமா. நீங்களும் பாப்பீங்களா அந்த வீடியோ எல்லாம்? ஆமா, உங்க பர்த்டே பார்ட்டி, கவிதாஸ் பர்த்டே பார்ட்டி, கவிதாஸுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க. ஆமாம், எல்லாத்தையும் பாக்குறது தான். அது சரி. நீங்க வளர்க்கு போனீங்க. அக்கினி மாமா தெரியுமா? நாங்க பார்க்க வச்சது போன் வாங்க புதுசுதான் பார்க்க வச்சது வந்து உங்களை விடுறதே இல்லை. அம்மாவும் நானும். நூறலி எங்க இருக்கீங்க? நூறலியால உடப்பு செல்லாவ. உடப்பு செல்லாவே. அப்ப யாழ்ப்பாணம் வந்துருக்கீங்களா? நான் இது வரைக்கும் வந்து நான் பெரிய ஆளாகி எக்ஸாம்ல முடிச்சுட்டா கிருஷ்ணா அன்னைக்கிட்ட தான் இருக்கணும்னு அம்மா சொல்லுவாங்க. நீ அப்படியே போயிட்டாங்கன்னே செட்டில் ஆயிருங்க, இந்த ஊர் பக்கமே தலை வச்சு பாத்துறாங்க சொல்லிட்டுவாங்க அம்மாலாம். என்ன கோவமா சொல்லுவா இல்லாட்டி பாசமா சொல்லுவாங்க அங்கேயே போய் செட்டில் ஆகி. அது சரி. நல்ல யூடியூப் சேனல், ஏன்னா உங்களை பார்த்தா எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றே ஆசை வந்துச்சு. அது சரி. அப்போ ஆரம்பிக்கிறானே, அப்போ ஸ்டார்ட் பண்றதானே? ஸ்டார்ட் பண்ணதான் உங்க வயசுல தான் ஸ்டார்ட் பண்ணணும். யூனிவர்சிட்டி போயிட்டு இல்லாட்டி யூனிவர்சிட்டிலே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாதானே? யூனிவர்சிட்டி படிச்சு கொண்டு செய்யறதானே? ஆமா, அது ஒரு வேலை தானே. ஆமா ஆமா, கட்டாயம். அது ஒரு வேலையில அது பெரிய வேலை. அதுதான் இங்க மலையத்துல போய் யாரும் யூடியூபர்ஸ் இல்லையே. அதுதான். அப்ப மலையத்துல அப்ப உங்களை உருவாக்கி விடுவேனா? உருவாக்கி விடுங்க மாமா. என்ன பேர் உங்களுக்கு? அக்கினி அண்ணா இங்க இருக்காங்க. இந்த பின்னிக்கு இருக்காங்க, கொடுக்குற கதைங்க. அண்ணி நல்ல எனர்ஜியா இருக்கும் கூட குரல். என்ன ஆமாம் தெரி விளங்குது, நல்லா இருக்கு. கதையில கேட்டுக்கொண்டா இருக்கிறோம் நாங்கள். சந்தோஷம். அழகா இருக்கு. அக்னி அண்ணாக்கு தம்பி வீடியோ சொல்றீங்களோ? வீடியோ தான் கேட்டலாம் நல்லாவே இருக்கு. உங்க டிக்டாக்லாம் பாக்குறதுதான், ஒரு டான்ஸ் ஆடி போடுறது இல்ல, போட்டோ மட்டும் போடுறது. அப்ப உங்களுக்கா செஞ்சு போட்டா சரி வந்து அடுத்த மாதமா. அந்த அம்மா நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறப்ப ஆமாம் அப்பதான் எங்க அம்மா அப்படி அழுவாங்க. ஏன் இவங்களுக்கெல்லாம் இப்படி போல கஷ்டம் வருது. அம்மா எல்லாம் போயிட்டு விளையாண்டது எங்களை பத்தி இல்லையோ உங்களை பத்தாரு. நீங்க எல்லாம் வெளியே வந்துடணும்னு கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அம்மாக்கு அப்படி சந்தோஷம். எனக்கும் தான். நான் நினைக்கிறேன்ப்ப நீங்க நிறைய நாளா வந்து அண்ணன் நம்பருக்கு நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க போல, என்ன கால் பண்ணி? ஆமா, நான் ஒரு நாள் எடுத்தாரு கிருஷ்ணா அண்ணா. அதுக்கப்புறம் எடுக்க கூட இல்ல. நானும் எடுத்து பாப்பேன். என்னடா நம்ம வந்து கோச்சிட்டாங்க இல்லையான்னு தெரியல. எனக்கு தெரியல, பிஸியா இருக்கீங்க நேரா. ஆமா, கொஞ்சம் வேலை தானே தம்பி, வீட்டு வேலை நடக்கிறாளா பண்ண பிஸி தானே எல்லாரும். அப்ப அதான் கவிதாசன் தான் இருக்காரு, கொடுக்குறேன்னு கதைங்களா அவளோட? அப்பப்பா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? குட்டி எங்க கதைக்க போல நீ? சரியாண்ணா, என்ன செய்றீங்க அப்புறம்? நல்லா இருக்கு. நீங்க? நல்ல சுகம். தம்பி எங்க கதைக்க போல நீங்க? அம்மாட்டியா அப்பாட்டியா? அம்மா சுயமா கற்றல். சுய கற்றல். சரிண்ணா, ஹேப்பி பர்த்டே. நான் சொல்ல அன்னைக்கு போன் எடுத்தோம். தேங்க்ஸ்டா. ஓகே, லைன் கிடைக்கலண்ணா. லைன் கிடைக்கல. ஓகே, நல்லா கதைக்கலாம். கதையை கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குடா. அப்படியே யூடியூப்ல ரெண்டு வார்த்தை நம்மளை பத்தி சொன்னாதான் நல்லது. நைட்டுக்கு பாருடா வரும். நைட்டுக்கு பாருங்க வரும். சொல்லுங்க. சரிண்ணா. ஹலோ. ஓமாம் சொல்லுங்க. அண்ணா, அந்த பர்த்டே இதெல்லாம்
எக்ஸாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சானே? உங்க பேர் என்ன? வருவோமான்னு வந்திருக்கலாமேடா. அப்ப அன்னைக்கு பார்த்து ஸ்கூல் வேற எக்ஸாம் அந்த இதான் ஸ்டேட்டிஸ்லாம் இருக்கும் தானேண்ணா. ஓகே. அதனால நான் வர முடியல. இல்லாட்டி நான் வந்திருப்பேன் எப்படியாச்சும் எங்க அம்மா அப்பாவுக்கு காய்ச்சல் சரி பண்ணி. எங்க அம்மா அப்பா வந்து கொழும்புல வேலை தானே. அதனால உங்களை நான் வர முடியல. அப்பா செஞ்சு நான் கூட்டிட்டு போறேன். கவலைப்படாதீங்க, எங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் அங்க யாரும் இருக்காங்க. ஓகே தம்பி வந்தா வாங்க. என்ன இங்க சுவரன் வருவேன். நான் உங்க வீட்டுக்கு தானே ஃபர்ஸ்ட் அனுவாக்கா வீடு மல்லாவியாக்கா அவங்க வீட்டுக்கு தான் வருவேன். சுமன் அங்கிள் வீட்டுக்கு தான் வருவேன். எல்லா வீடியோவும் நான் பாக்குறது தான். எங்க அம்மா வீடு பார்க்கலாம். இவங்க தானே. ஓகே ஓகே எல்லாரையும் அதே நான் மட்டும் பாக்குற போல. எல்லாரையும் கேட்டு சொல்லுங்க. கதைச்சு சந்தோஷம். அக்னி என்ன உங்களோட வந்தா மலையல் வானவில்லை கொஞ்சம் காட்டி விடு. அம்மா கேட்கிறாங்களா? ஹலோ. ஓமாம்மா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்ல சுகம். நீங்க? நாங்க நல்லா இருக்கோம். ஓகே சந்தோஷம். நல்லா கதைக்கிறான் தம்பி. ஓ தம்பி கதவா அவரு உங்களோட வீடியோ தான் பாப்பாரு. அவருக்கு அதுதான் காலையில எழுந்து ஸ்கூல் போறதுக்கு முன்னுக்கு பாத்துட்டு தான் போவாரு ஸ்கூலுக்கும். சந்தோஷம். உண்மையா தம்பி நல்லா கதைக்கிறான். நல்லா கதைப்பாரு. அவருக்கு சரியான ஆசை. அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இங்க யாழ்ப்பாண சைடு வந்தா வாங்க. கட்டாயம். நாங்க கட்டாயம் வருவோம். ஓகே अरे दंग अभी वीडियो करन दे ने बस कदा करूंगा उधर लगते हैं அன்புள்ள தீமிரே. அண்ணா வாங்கண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்கண்ணா? அண்ணா ஓகேவாண்ணா? அண்ணா கிரீண்ணா லக் பண்ண வணக்கம். நாய் கொள்வனா செஞ்சீங்களா? எங்க மற்றவள் என்ன கும்பம் எத்தனை குட்டியப்பா? அது நல்ல குண்டு குட்டியா இருக்காப்பா. என்ன இது உங்களோட நாய்பட்ட குட்டியா? அதில் அந்த ஒரு ஆள் அந்த மாதிரி கேட்கலாப்பா. எங்களுக்கும் ஒரு நாய் ஒன்று போகணும். ஆனால் இப்போ தேவையில்லை. இருக்கிற நாய் எல்லாம் மேய்க்கலாம். உங்கள் ஆளைப்பா ஆசையாக இருக்கு. அந்த ஒரு ஆள் நிற்க வரும் வேளாண் கூப்பிட்டு அவரும் நல்ல வடிவு. அது அந்த நாய் குட்டி முடியல. அது இப்போ வந்தப்போ சொல்கிறீங்களா? அவர் ஃபோன் பண்ணார் அவங்களுக்கு எடுத்து வர. அவருக்கு நான் நம்பர் அனுப்பினா அவருக்கு நம்பர் பார்க்க தெரியல. நான் தனி நம்பரை அனுப்பாமல் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்பினேன். அப்போ அவர் பார்க்க தெரியல நம்பர். இப்போ என்ன கனால கழிச்சு திருப்பி செய்றீங்களா வேலை? என்ன மண்ணால் அப்படி அந்த சிவத்த மண்ணால் அப்படி கேடா மற்றபடி சீமெந்து கலவை காணான்னு இல்லை தான். இல்லை அந்த அடியில் இருந்த சிவத்த மண்ணை வலிச்ச மண் அவள் டியூஷன் போயிட்டாளா? அன்றைக்கு இந்த பக்கம் பூசிக்கணுண்டு. இதுதான் பூசிக்கணும். பூசி இப்போ இது ஃபில்லர் அடிச்சு ஃபில்லரோ புட்டியும் ஃபில்லரும் கலந்து இதை வச்சு ஆக்கும். புட்டி அடிக்கல. புட்டி ஃபில்லர் ஆக்குமா? ஃபில்லர் புட்டி அடித்தா வந்து அந்த இந்த சைனிங்காக இருக்குது. சைனிங்காக இருக்குது. இந்த சிவரில் ஃபில்லர்லாம் செஞ்சுக்கணும். அது முதலே நான் நிறைய நாள் தானே என்னோட சும்மா வந்தேன். நான் நினைச்சேன் நான் பொருட்களாமே எதிர்பார்த்து நான் வெறும் காசு நான் என்னென்னா வந்தால் அட்லீஸ்ட் எதுவும் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணா வேறு செஞ்சால் கொண்டா வந்து சொல்லிக்கிது சந்தோஷமாக காய்ச்சிட்டு போகலாம். இப்போ நீங்களும் தேவையோட இருக்கே ஒன்றும் இல்லாமல் நானும் வந்து பிரியோசனம் இல்லையല്ലോ. எதில் கதவு போட்டதோ இதுண்ட 3 மடங்கு கதவு தான் எங்களுக்கு ஜெயிலுக்குள்ளே. இதோட இதோட அந்த தான் வரும். கீழக்கும் சின்ன ஓட்ட வண்டி. இது என்ன உள்ளால லொக் பண்ணுறேன். அப்போ என் வழியில் இருந்து
வெளியிலையும் வச்சு விடுறேன் அப்போ இங்கே வைக்க செய்தாரேன் எங்களுக்கு ஜன்னல் கிரியில் ஒன்றும் வைக்கல தானே என்ன ம் வைக்க செய்தார். இது நீங்கள் யூஸ் பண்ண தான் இருக்கீங்களா? ஓ அப்போ அவர் அடுத்து என்ன ஹேச்சர் இப்போ தானே நடத்துவார் எடுக்க நீங்கள் எட்டி பார்த்துனான் நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் ஆள் புதுசாக வந்து நெஞ்ச ஒரு ஆள் தான். ஆனால் உங்களில் நல்ல பாசம் போல இந்த அண்டைக்கும் ஒரு காசு போட்டு கொண்டு வந்தீங்களோ? இப்போ போட்டு அந்த ஃபோட்டோ பார்த்துனேன் தானே இவர் போட்டவர். பிறகு இன்னும் ஒருக்கா தான் சொன்னால் நீங்கள் 1 லட்சம் தேவைன்னு சொல்லியும் இவர் தான் சொன்னவர் 50 போட்டிருக்காரு. இப்போ இன்னும் ஒரு 50 அப்படி போடுவார் நினைக்கிறேன். மேபி எடுத்து உங்களோட கதைப்பார் தானே பாருங்க உங்களுக்கு காய்ச்சா என்ன மாதிரின்னு சொல்லி. அப்போ இந்த 4 நாய்க்குட்டின்றே இப்போ ஆக்கள் ரெண்டிக்க கூட்டிகிட்டேராப்பா சாப்பாடுறதுக்கு என்ன புரியுது உள்ளே இருக்குங்களேன். நல்ல குண்டு நாய்க்குட்டியாக கிடக்கு உங்களோட எந்தனே அந்த நின்றுது பட் நான் என்று பட்டேன் அது பட்டனே எத்தனை குட்டியக்கா 4 கூட போல கிடக்குறாங்க 4 தான். அது பூனியடா உள்ள வைங்கிற. அப்போ இப்போ நீங்கள் அந்த வீட்டை போகிறதே இல்லையா? தண்ணி அங்கே இருந்தால் வருது. அங்கேயே தண்ணி அது தானாக இருந்தா நீங்கள் போய் இல்லை போயிட்டு தான் போட்டு நிப்பாட்டுறேன். நீங்கள் போய் தான் போட்டு நிப்பாட்டோம். அது சரியா ஓட்டோ ஒன்று இல்லை தானே. இந்த கரண்டெல்லாம் எடுத்தாச்சேண்ணே. வேறு என்ன மாற்றமான இதுவும் செய்திகள் நன்மையான செய்திகள் தீமையான செய்திகள் எதுவும்? தீமையான செய்திகள் ஒன்று இல்லை. இப்போ நன்மையான செய்தி அதுவும் இல்லையா? எனக்கு தீமைன்ற ஒன்றும் இல்லை. அப்போ நன்மை என்ன கொஞ்சம் கொஞ்சமாக எங்கட வேலைகளும் செய்து கொண்டு வரோம். நெட்டெல்லாம் அடித்தாச்சேண்ணே. இப்போ இந்த நீங்கள் முதல் வரைக்கும் நெட் ஒன்று மடிக்கல தானே. கோழிக்கூட்டு வேலையும் அந்த வீட்டுக்கு மாவல் வச்சுனாலும் இல்லை அதே சொன்னேன். இல்லை என்ன கோழிக்கூடு வேலை நான் தான் செய்வேன். அது நீங்கள் செய்றீங்க. அப்போ இந்த வீட்டுக்கு மாவல் இதுதான் இந்த வெளி இந்த மிச்சம் கொஞ்சம் வேலை செய்தாருண்ட வீட்டு வேலையும் வேலை நிப்பாட்டிட்டு வண்டியோட மாவல் மட்டும் சொன்னவியல் அது ஒன்றும் சொல்லல. நான் இது நெட்டும் உள்ளுக்கு ஒரு அந்த நீங்கள் வந்த பிறகு ஒரு ரோல் பெரிய அந்த மெட்ட நெட்டும் பச்சை ரோல் நெட் டபுள் நெட்டும் வாங்கினவியல் கூலிக்கு இப்படி அடிச்சதான் சரி உங்களுக்கு இந்த மரண உள்ள ஒன்றும் போயில இல்லை இல்லை மேல் வளையலாலேயும் ஒன்றும்றாங்க அது எல்லாமே ஒட்டியாச்சு ஃபுல்லாக. அதான் கூலிக்கு 30,000 முடிஞ்சது. என்னதுக்கு ஒட்டுறது கூலி மட்டும் 30,000. அன்றைக்கு நீங்கள் வரையக்குள்ள சாமானுக்கு ஏதோ 20 சொச்சம் முடிஞ்சது. அப்புறம் திருப்பி 30,000 வாங்கினவியல். ஒரு முட்டையில இல்லையே முட்டை கிடக்கான விற்கக்கூடிய அளவுக்கு இல்லை போல. கிணக்கு இல்லை போல. ஒரு முட்டையும் பிரச்சனை இல்லை நல்ல முட்டான். அவே ஒருத்தர் காய்க்கல நீங்கள் அந்த செஞ்சாரண்டவே அன்றைக்கு எடுத்து நான் என்ன அதாங்க பிஸி என்று மெசேஜ் போட்டேன். அதுக்கப்புறம் நான் எடுக்கல. ஏன் மெசேஜ் போட்டேன் என்ன மெசேஜ் போட்டாலே சிக்கல. சரி ஏதாவது சரியான காய்க்கூடானே இதை பார்ப்போம் செய்வேன் தானே. கரண்ட் பில்லு வந்த மாதிரி 3 மாதம் செல்லும் மண்டு கதைக்கினோம் என்னட்டு தெரியல. பில் வேறவோ? ஆமாம். ஏன்னா எங்கேருந்து வருதா? புதுசண்டா 3 மாதத்தெல்லாம் பெருமண்டு என்னட்டு தெரியல. புதுசாண்டா முதல் தரம் வரவையில் 3 மாதம் கழிச்சு வருமா? அப்போ என்ன செய்யண்டா அளவு கணக்கு இல்லை பாவச்சு போட்டு விட்டுருவோம் பையா பட்டா சொல்லி அளவு கணக்கு இல்லை பாவச்சு போட்டு இவர் என்ன இவரா குட்டி விட்டா குட்டி விட்ட நாயக்கிட்ட போகலான்னு அறியுமே கட்டிச்சு குத்தாரி போகணும். இதுக்கு என்ன சீலை அடிச்சு அப்படியா எனக்கு வாணி சேர்த்துட்டீங்களா? எத்தனை வாணிஸ் சும்மா மேலால் அடிச்சுதாக்குமா? மேலால அடிக்கிறேன் உள்ளுக்கு அடிக்கிறா அடிச்சேண்ணே. அப்போ இப்போ இங்கே இல்லை படுக்க எடுக்கல. அது என்ன கதவு உள்ளுக்கூட அது இந்த 2 கலட்டி வச்சுதண்ணா இன்னும் கூட்ட இல்லை. மாப்பிள் ஒட்டுறக்காண்டி அடப்பாவியா. அவன் நான் அவை கண்டு சொன்னேன்னா அந்த அறையை விட்டுட்டு இதுக்கும் கிச்சனுக்கு மட்டும் செய்தர சொல்லி. மாப்பிள்ள கிச்சன் சமைக்க வேணும் தானே. என்ன ஒவ்வொன்று சொன்ன வேலை இன்னும் ஒன்று முடியும் இல்லை. இப்போ பிந்த விலையில் கூடிக்கொண்டு போகுது. சீமாந்தும் விலை கூட்டிட்டாக்க முண்டைக்கு திருப்பியுமா? இன்றைக்கு 2350. 350? அப்போ போன முறை செய்ய 2200. ஹார்ட்வேர்காரருக்குன்னு இல்லைல்ல மேடாப்பா. என்ன இப்போ ஒரு 100 பேக் சீமெந்து இருந்தாலும் 150 கூடி இருந்தால் திருப்பி கூட்டிட்டு இன்றைக்கு கூட்டிட்டு 150. இவ்வளோங்க அவ்வளோ அண்டைக்கு மேலாமே தான் நிற்கிறாள். ஏன்
கொஞ்சம் உடம்பு டயர்டான மேடம். சீமெந்தன்னா கை காலெல்லாம் ஆளுக்கு இந்த புண் மாதிரி வருது. ஏன் சீமெந்துக்கு நீ போனீங்க? அந்த கீழே பட்டு இப்படி காலில் இப்படி படம் கை காலில் படம் பட்டோன்னா கடிக்கி மாதிரி. நீங்கள் அப்படி வாரியல் படுக்கிற இடத்துல காலெல்லாம் வருது. அண்டையும் கொண்டையும் மருந்து எடுத்தது இப்போ திருப்பி இப்போ ஏன் நிலத்துலக்கா மண்ணோட விட்டிக்காம நான் என்ன சீமெந்து அரைச்சாடா ஏடா அப்படி விட்டீங்கன்னாக்கா சீமெந்து அரைச்சே நீங்கள் பாய் போடுற இல்லையோ போடுறது என்ன அப்போ என்ன பாய் போட்டாலும் அந்த டஸ்ட் எப்படியாது குளத்திக்கோ அப்போ இல்லை பெரிய பாயா வண்டி அப்படி 2-3 பாயா 3 பாய் போட்டு விட்டாலும் வாழையில் இப்படி அங்கே வாழையில் இஞ்ச வாழையில் இதில் என்ன வேலை அங்கே எஞ்சேதும் நடந்து வேலையா அது சரி. அப்போ கரண்ட் பில் 1 மாதம் இன்னும் வரையில 1 மாதம் ஆகிட்டு சரி. கரண்ட் பில்லு கட்டுற ஒரு வேலையும் இருக்குதுண்ணே. அதான் மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு 1500 அப்படி வேணுமா? அங்கே இப்போ நான் தானே கரண்ட் பில் கட்டுறேன். முதலேயுமே இல்லை அங்கே இப்போ கூட அங்கே நான் தானே பில் வராங்க. அங்கே 6000 5000 அங்கே என்ன நடக்கு வர எல்லாமே இருக்குது தானே. என்ன எல்லாமே வாஷிங் மிஷின் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. எல்லாம் பாவச்சிங்களா வாஷிங் மிஷினில்? ஓ அது கேமரா இருக்குது, டிவி இருக்குது, ஃபேன் இருக்குது, லைட். கேமராவில் ஆக்கள் பார்த்துட்டு தான் போவோம். ஆனால் அப்படியும் அங்கே போயிருக்க மாட்டேங்குது. என்னடா ஆக்கள் பார்த்துட்டு இருந்தால் கரண்ட் காசு கூட போவோம் இல்லை. அப்படியும் அக்கா கூட பார்த்துன்னா இருக்கு அவங்கள, அதனால் போயிருக்க மாட்டேங்குது. என்ன உண்மைக்காத கேமரா போட்டிட்டு பேயாவிட கரண்ட் இருக்கா பார்த்தா கூட போகும். நான் திருப்பி உருட்டி பார்க்க கரண்ட் காசு கூட தான் இருக்கும். இப்போ கொஞ்ச நாள் நல்லா காய்ச்சி கொண்டு வந்தார். இப்போ கதை உறைஞ்சிட்டு பார்த்தி அவள் வந்துடுவாள் இப்போ கொஞ்சத்தில் என்னத்தில் அவள் அவர் பிள்ளை வந்து ஏற்றிட்டு போய் கொண்டு வந்து விட்றா. கவனம் இப்போ அவ்வளோ நடக்கிற சம்பவங்களெல்லாம் பார்க்கலானே. பக்கத்தில் இருக்கிற பிள்ளை இல்லை ஓகே. தனியாக எல்லாம் தெரிய கொள்ளக்கூடாது, யாரை வீடுகளையும் தனியாக இருக்கக்கூடாது, எல்லாம் கல்லர் காடல் செய்யணும் பார்க்குறேன் நான் எல்லாம் பார்க்குறீங்க. நாங்களும் சும்மா அப்படி காய்ச்சி கழிப்போம். இப்போ சரியா வெயில் வர நானே இவ்வளோ உங்களோட வைக்க உள்ளுக்கு சரியான வைக்க என்ன இப்போ கொஞ்சம் குளிர்மையாக இருக்குது. இப்போ தான் ஒரு வாழை நிறைய தண்ணி எடுத்து எல்லாம் ஊற்றி தான் தெளிச்சு நான் நிறைய வீடே கட்டா ஓட்டிக்காம ஒரு பக்கத்தால் வைக்கையாக கிடக்கு, இன்னொரு பக்கத்தால் கடியாக கிடக்கு. 1 மாதம் வெயில்லான்னு என்ன இல்லாடா. இன்னும் 1 மாதம் இப்போ எத்தனை மாதமா வெயிலாக? இனி மழை பெஞ்சா ஒழுகுதோ வரியா? சரி அவ்வளோவா நீட்டே இல்லை. அப்புறம் தாவரம் நீட்டுவே நீட்டுனா இல்லை தாவரம் அங்கால தான் நெட்டு தான் வருது. வெங்கால காணும் எங்களுக்கு இல்லை செய்யலை அந்த வேலை செய்யலை. இல்லை என்ன தச்சு பண்ணுறேன்யா? என்ன அடுப்பு எந்த அடுப்பு? அது பழைய அடுப்பு. அங்கே அந்த கொட்டிலுக்கு வச்சு தான் 2-3 நாளாக சமைச்சேனாங்கள். அப்போ இன்றைக்கு அங்கே இழுக்கிறபடி கெஞ்ச கொண்டு அது வேலை செய்யாது. என்ன யோக்கண்டா உங்களுக்கு என்ன உங்களுக்கு மோட்டர் 1 மாதத்தில் தருவேன்னு சொல்ல நீங்கள் சொன்னீங்க 1 மாதம் ஆகுமோண்டு. ஆனால் இப்போ 1 மாதத்துக்கிட்ட வரும். அங்கேயும் மோட்டர் இப்போ தரக்கூடிய நிலையில் நீங்கள் போட்டுட்டீங்களா? இல்லை நீங்கள் போட்டு நான் நினச்சேன் நான் மோட்டர் 2 வாங்குவோம் 25,000 அப்படி இருக்குதானே. என்ன 25,000 நடக்கும் மோட்டர் இருக்குதான் நார்மல் மோட்டர் சின்ன இங்கேயும் குறைவாகும் ஹோஸ் பவர் குறைவாக. அதான் உங்களை 2-3 நாள் எடுத்தேன் நான். பிறகு பார்த்தேன் இப்போ இந்த வேலை நான் மோட்டர் விற்கிறேன் இல்லை. இல்லை நான் உங்களை சொல்லி போட்டு செய்வேன். ஏன் சொல்லி போட்டுச்சுவான் எனக்கு தண்ணி அடிச்சு இது தண்ணி இல்லை வேறு இல்லை இது ஊற்ற இல்லைன்னா அந்த வெல்டிங் அவன் இதுகள் பறந்துட்டு பிசுறோ இந்த வெல்டிங் வேலை செய்யக்கலாம் அதிரியை வச்சு ஏறி செய்ய எனக்கு ஊற்றேன்ல தண்ணிகள் தந்த அப்பா. அப்போ நான் மோட்டர் வேண்டாம் போறீங்களே அங்கே மட்டும் மாற்றினேன். கொஞ்சம் இருங்க. கோழிக்குட்டி வேலை செய்யணும் கட்டாயம். கோழிக்குட்டி வேலை கட்டாயம் செய்யணும். கோழி நிற்குதா இல்லை கோழி வேண்டணுமா? ப்ராய்லர் வாங்கத்தானே என்ன வேணும் ஒரு நாள் கொஞ்சம் 400 400 கோழி வேண்டணும். இனி கோழிக்கு மேஸ் வேண்டணும். இறைச்சி கோழினா 45 நாளில் விற்கலாம். வருமானம் தொடர்ச்சியாக வரும். மிச்ச வேலையில் நாங்கள் செய்யலாம். 45 நாள் கழிச்சு தானே வருமானம் வரும். 45 நாள் வரைக்கும் புல்லா செலவு தானே. இப்போ உங்களுக்கு கியூஆர் காசு வருது உங்களுக்கு? இல்லையா நான் அடுத்த முறை வரையக்கான்னு தெரியும். உங்களுக்கு வரையில இல்லை அது வந்தால் கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். அது எப்படியும் பெருமனைக்கு ஒரு 15 கிட்டேனாக்கா 3 பேர். ஆனால் 10,000 15 தெரியல. ஓ இப்படி ஒரு 10,000 ரூபா கிட்ட வரும். வந்தால் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் தானே.
ஒரு யார் கலர் எடுத்தாருக்காது என்ன ஃபங்க்ஷன் இங்கே எடுத்து வச்சு போட்டு 1000 தான் போகிறாள். அதில் இருக்க தூக்கி அப்படி வைக்கிறாள், அப்படி கேட்க தூக்கி இப்படி வைக்கிறாள், இப்படி கேட்கறது திருப்பி வைக்கிறாள். கவிதாஸ் அந்த காருக்கு அந்த தண்ணியை கடை கட்டுண்டா குடிப்பாப்பா அப்படியே திருஷ்காரு இல்லை தண்ணி கடை வேறு என்ன புதுனாங்க ரிசியா கதை எப்போ உங்களை பிறந்த தரங்கி தான் வருது. எத்தனை மாதம்? 7ஆம் மாதம் 9ஆம் தேதி. 9. சீமெந்து நான் என்ன முகத்தில் மாட்டோட சீமெந்து அடிக்கிறது நீங்கள் சம்மந்தம் இல்லாத அப்படி தான் டாக்டர் சொன்னார். என்ன அலர்ஜி என்ன இது அலர்ஜி மாதிரி வருதா? இல்லை நான் தண்டாவை சொன்னால் சீமந்தும் சில பேருக்கு ஒத்து வராது. இல்லை இவ இப்படி இருப்பின்னு தானே என்ன விருந்தோடு சும்மா இதை கேட்க இப்படி இதெல்லாம் படும் கால்கள் கைகள் பட்ட உடனே என்னது இப்போ தான் கொஞ்சம் கூட்டிட்டு தண்ணி அடிச்சு நான் இப்போ கொஞ்சம் புழுதி குறைஞ்சிருக்கு. அது எப்படி செய்தாலும் அந்த உள்ள கை வச்சா அப்படியே மண்ணாக தான் வரும். 2-3 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து கழுவி கொண்டு வந்தால் போயிடும் புழுதி. அப்படி என்ன கழுவ கருப்பாக வந்து சீமந்து மண்ணும் கிரஞ்சி வருது. நிலத்துக்கு மாவுளும் தான் கொஞ்சம் ஓகே இருக்கும். இதுக்கும் அதுக்கும் செய்ய தான் நாங்கள் இது படுக்கிறதுக்கும் அது சமைக்கிறதுக்கும் காணுதான். நீங்கள் அதை யார் அவை செஞ்சாருன்னு சொல்லிலாம் பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் பார்த்து விட்டேன் நான் செஞ்சு அறிவுங்க. வெயிலுக்கு கூழ் தண்ணி குடிக்கிறதா நல்லதா கூட சொல்ல சொல்லன்னு பாப்போம். சொல்லுங்க நீங்கள். கூடாதா? அப்போ என்ன புரிச்சுக்கு வச்சு விற்கிறாங்க கடவுளையே காசுக்கா? ஏன் கூடாது? சொல்லுங்க உங்களோட கணிப்பு என்னட்டு கூடாதா? அப்போ நான் வேணாம் அதான் நீ இவைக்கு அப்படி சொல்லி வச்சிருக்கேன். நான் இவைக்கு அப்படி சொல்லி வச்சிருக்கிறேன். எடுக்க கேட்பாள் கூழ் தண்ணி உண்மையும் கூடாதானக்கா? கூழ் தண்ணி வாங்கிட்டாங்க, தண்ணி வாங்கிட்டு சோடா வாங்கிட்டாங்க. அப்போ நான் சொல்லுவேன் ஃப்ரிட்ஜுக்கு இருந்தால் கூலாக இருக்கும், அப்போ நாங்கள் உடம்பு ஹீட்டாக இருக்கும், குடித்தா கூடாது வருத்தம் வரும். அதான் உண்மை. பக்கைக்குள்ளால் போயிட்டு வந்து குடித்தா அந்த ரத்த குழாயில் வந்து சுருங்குன்னு சொல்லுவாங்க. சுருங்கி அந்த அந்த மூச்சு அடைக்கிற மாதிரிலாம் மறுமணி சில பேருக்கு. அப்படி வந்து அந்த போன வருஷத்துக்கு 3 வருஷமோ இந்த கடும் பக்கையானது ஐஸ் தண்ணி குடிச்சு அதை செட்டாக இருக்குது தெரியுமே. கூடாது. குடியபடியா சொல்லிக்கொண்டு இல்லை. அப்போ என்ன ஒரு குட் நியூஸும் இல்லையா? அதான் என்ன நாங்கள் எங்களோட வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறோம். இதுதான் எங்களுக்கு சந்தோஷமான செய்தி. வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை தான். சுமூகமாக போய் கொண்டு இருக்குது. வேறு ஒரு பக்கத்தான் ஒரு பிரச்சனையும் இல்லை தான். அது என்னென்றாலும் சமாளிப்பு தான் என்ன வேணும். சில பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை சொல்கிறேன். இருக்கிறேன் சும்மா இந்த இப்போ இங்கே வந்த அப்புறம் அப்படி இப்படி பிரச்சனை கல்லர் காடுற சத்தம் ஊர்களால் ஒருத்தராலையும் ஒரு பிரச்சனையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. வேறு எதுவும் பிரச்சனை சரி ஒன்றுமே இல்லை. நம்மளா போயிடலாம் எல்லாம் நோமல். ஓகே. அப்போ வேறு என்ன முட்டையும் இல்லையா? அப்போ கொஞ்சம் தான். ஏன் போன முறை முட்டை வந்து 20 முட்டை கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்சம் இருந்தால் அப்புறம் நீங்கள் எங்கே தந்துட்டேன் இது பேக்கில் நாளைக்கு கிளம்பினா நேற்று முன்னாள் இருக்குங்க கொடுக்குறேன். நான் அண்ணா பைக்கு எடுக்கிறேன், நான் விற்கிறேன். நான் அப்போ எவ்வளோ பண்ணி கொடுக்குறீங்க முட்டை? இப்போ எப்போவுமே 50 ரூபா தான். எப்போயுமே 50 ரூபாண்ணா? போன வருஷம் 3 வருஷம் ஒவ்வொரு வருஷம் 50 ரூபா. என்னண்டா அப்படி 30-20 குறைஞ்சாலும் அதுதான் விலை, கூடினாலும் அதுதான் விலை. ஏன் அப்படி கொடுக்குறீங்க? நட்டம் இல்லை. ஒரு முட்டை அடிக்கவே இல்லை. போன ஒரு மணிக்கு 20 முட்டையில் ஒரு முட்டை நான் சாப்பிட்டேன். முட்டையெல்லாம் லைக்கும் தான் அது. ஏன்னா மஞ்சள் கருவாக இருக்குங்களா? ஏன்னா ஊர்கோழின முட்டையெல்லாம் மஞ்சள் கருவாக இருக்கும். முறை மாதிரி தெரியும். மார்க்கறி தந்துருப்பாங்களுக்கு தெரியும், சாப்பிட்ருப்போம். சரி எங்களை கோழி மேட்ச் வைக்கிறது தானே அதில் ஆதாயம் இருக்குமே. இந்த நிகத்தை வட்ட சொல்லிங்க கொமெண்ட்ஸில் எழுதி கொண்டிருக்காங்க. அது படிக்குது மீட்டேன் இந்தவும் படிச்சுட்டு ஆனால் இது படிக்கிறது பார்த்து எவ்வளோ விவசாயம் ஒட்டுமே கிடையாது. ஒப்போ இது பெரிய கரைச்சி உடுப்பு துவைக்கவும் இல்லை, மூங்கழுவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. கையோட கொண்டு வரியா அப்படி. நான் இன்றைக்கி இவரும் காசு போட்டு எனக்கு அடிச்சு வந்தீங்க. நீங்களும் படித்தீங்க. நீங்கள் அது என்னது எடுத்தீங்க? காசு வந்தது எடுத்தேன் நான். நீங்களும் படித்தீங்க. அப்போ முன்னாள் நீங்கள் பில் போட்டு அடுத்த நாள் தான் வந்தது. நீங்கள் அடிக்க நான் நிற்கிறேன் கொழும்புல இருக்கணும். நான் இதில் பார்த்தேன். அப்போ
வந்துட்டு நேரில் போகமுன்னுட்டு அவருக்கும் இப்போ வரைக்கும் சொன்னால் நீங்கள் அடித்து காய்க்கிறோட எனக்கு நம்பர் இல்லைன்னா நான் நம்பர் உங்களுக்கு அனுப்பிட்டேன். நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு நம்பரை அனுப்பாமல் உங்களுக்கு அந்த அந்த ரிசிப்ட் அனுப்பினேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்பினான். அப்போ அவர் நினச்சா தன் ரெசிப்டை தனக்கு ஏதாவது திருப்பி அனுப்பின இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் நம்பர் இருக்குது, மேலே பார்க்கல. அப்புறம் தான் பார்த்துட்டு உங்களை அடிச்சிருக்கேன். நான் நீங்கள் அடிச்சிக்காதீங்க, நானும் இப்போ போகிறேங்க. எவ்வளோ அந்த 51 சொல்லுவேன், 51,200 இப்போ அதை தான் கோழி குடிச்சுங்க. ஓகே, அவே அந்த பப்பிக்குட்டியக்கா அவன் மாதம் மாதம் போடுறாங்க, போயிட்டு அவன் போடுறான் 5 மாதத்துக்கு ஒரு அனுப்புறானே. 5 மாதத்துக்கு ஒரு அனுப்புகிறேன். ஓகே ஓகே. அது டியூஷன் காசும் அவள் தான் தரேன். யார்? அவள் தாராவா? அப்புறம் என்ன, அப்போ உங்களுக்கு நிலமுறை காசு வந்து அங்கே இங்கே கோழி பிஸ்னஸ் செஞ்சால் கொஞ்சம் சப்போர்ட். எல்லா வீட்டு மிச்ச குறைகளும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்திருவோம் எல்லாமே. எனக்கு கோழி வளர்க்க தொடங்கிட்டேன், ரன் பண்ணிடுவேன். சரி பார்ப்போம், ஏதோ ஒரு வகையில் ஒரு முடிவு ஒன்று வேறும் தானே. இப்போ எவ்வளோ என்ன தராங்க, நீ வேறு வாழ இல்லை இந்த உலகம்? 5 மணி இப்போ தான் தருவேன். 5 மணி அப்புறம் ஆகும். 5 மணி தான் டியூஷன் விடும். 5 தான் விடுமா? அது டியூஷன் அதுக்கே இருக்குது பாரதி என்று. வேறு எங்கே எவ்வளோ டியூஷன் ஃபீஸ்? 2400 ஒரு ஆளுக்கு. 2400 இல்லை, எல்லா பாடத்தையும் சேர்த்தானே. 5 மணி அப்புறம் என்ன, அப்புறம் அவளுக்கு இல்லாமல் போடுவேங்கடா. 2 அண்ணா அந்த பிள்ளைக்கு பிறந்தாள், அவள் வரைச்சது சொன்னால் அதை போகணும். இப்போ இங்கே விட்டு இங்கே இல்லாட்டி இங்கே சொல்லி இப்போ அங்காளையும் போடுவோம். நீங்கள் அங்கே போனால் தான் சரி. போயிட்டு அன்றைய பொழுது அப்படியே போயிடும். எங்களை எல்லாரையும் விட்டு இதே முறையில் நான் முடிச்சு இருக்கக்கூடிய நீங்கள் சரி இருக்குது. எங்களை விட்டு வேலை முடியுதே இல்லை. ஒவ்வொரு வேளாண் எல்லாருமே வேளாண் பாட வாரது போகிறது எல்லாம் குழப்படியாக செய்கிறேன். அப்படி இப்படி கிடைச்சாட முடியுதே இல்லை. பெரிய ஒரு அமைதியாக போகிற மாதிரி இன்றைக்கு கலகலப்பிடலாம் கலட்டி பார்ப்போம். அப்போ அமைதியாக தாங்களே. சரி அவர் திருப்பியும் அவர் ஏதோ செய்வார் மாதிரி சொன்ன வரையும் நான் சொன்னால் செய்வார். என்ன இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் திருப்பி அனுப்புவார் நினைக்கிறேன். ஊருக்கு போன பிறகு யாரும் அந்த இடையில நிற்கிறார் அந்த வெளிநாடு போகணும். ஓ இடையில இல்லை, தந்த நாட்டுக்கு போகாமல் வேற ஒரு நாட்டுக்கு போகிறது. நாட்டுக்கு போக நீங்கள் சொன்னாரோ நீங்கள்? ஓகே சரி, அப்போ காசு வந்து தானே ஏதோ பார்த்துக்கொள்ளுங்க, பார்ப்போம், அப்புறம் சந்திப்போம். வரி நான் அவளே பார்த்துட்டு போகண்டா, அவள் வேற சொல்லுங்க மாட்டா. நீ 5 மணி அப்புறம் வருவார். 20 நிமிஷம் இருக்கிறதுக்கு நான் பரிசுரை போயிடுவோம். அடுத்த முறை வேலைக்கு பார்ப்போம். என்ன இல்லையாப்பா நல்லா சிரிக்கிறாள், அது மட்டும்தான் பாரு, கதை வருது இல்லை. பாட்டு நோடியா என்ன பாட்டு நோடியா சரியா? அம்மா கேட்டு படி பாட்டு. அம்மா சொல்லி தருவா. பாருங்க அப்படி வைக்கியா இருக்குண்டு. என்ன திடீர்னு நல்ல மாதிரி இருக்கும். குளிராக எனக்கு வைக்கியா இருக்கு. உங்களுக்கு பக்கியா இருக்கா? உனக்கு அது என்னடா உங்களை தொடர்ந்து இருந்து பழகிட்டு புதுசாக வந்து கூலாக கிடக்கு. கொஞ்சம் செல்லில் தான் பக்கம் வரும். சரி மழைப்பா பாட்டு படி. சரி இப்போ நீ படிக்காட்டி அப்போ அம்மா படிப்பா அப்புறம் படி. நீ சரி எங்கே மற்ற வைக்கா அக்கா படிக்காது. வழக்க பற்றி ஒன்றும் கேட்கவே இல்லை. நீங்கள் ஃபோனில் பார்த்து நான் வீடியோவில் கேட்குற சரியில்லைன்னுட்டு போய் கேட்க போனீங்க. வீடியோ கேட்குற சரியில்லை. வழக்கு நீங்கள் என்னன்னாலும் சொல்லுவீங்க தானே வீடியோவில். அப்போ இல்லை வழக்கு போனாங்க, டேட் போட்டிருப்பினோம், அடுத்த டேட் போட்டிருக்குது. அது இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்படி இப்படி தான் போகும். இந்த வழக்குனா அப்படி தானே போகும். ஆனால் எங்களோட வழக்கே அப்படி போனால் எங்களுக்கு விளங்குதே இல்லை. அதில் அதாவது இப்போ என்னத்துக்கு அனுப்பியிருக்கேன்டா, இப்போ அந்த ஒரு ஐஸு போதை பொருளை பிடிவட்டா அந்த அந்த பிடிச்ச பொருளை உண்மையாக போய் ஒரு செக் பண்ண அனுப்புவாங்க. அதே மாதிரி அந்த எங்களோட வீடியோவாக அனுப்பியிருக்கணும். என்னன்னு சொன்னால் அந்த வீடியோவில் இருக்கிறது நாங்கள் செக் பண்ணுறோம். அதைத்தானே அதை நாங்கள் சொன்னாங்க, அது நாங்களே சொல்கிறோமே நாங்கள் தானே அப்படின்னு சொல்லி அனுப்பினது சட்டத்தின்படி. அது அதான் ஆறா கொடுமையாக இருக்குது. அதுதான் உண்டு. இப்போ ஒன்றும் செய்யலானே சட்டமன்ற போய்க்க. ஓகே சரி வந்து சேரட்டும். கொஞ்சம் காலம்ண்டாக எங்களுக்கு எங்களோட அலுவலகம் முடிக்கிற காலம் தந்தால் காணுமென்று போட்டு நாங்கள் இருக்கிறோம் பேசலாம். சரிண்ணா அப்போ வேறட்ட போட்டு தண்ணியும் குடிக்கிறா இல்லை, பாட்டும் படிக்கிறா இல்லை.
சரி இவங்க எப்படி இங்கே எப்படி ஆரம்பத்தில் வேலை சரி சரி பார்ப்போம் உடக்கில் வருவோம் குரான நல்லா காய்ச்சி பேசி பைய செய்வோம் கொஞ்சம் காலம் போட்டுமேண்ணா ஆமாண்ணா வாயால் கட்டும் ஒரு முட்டாரே அடைச்சி வைக்குமா சும்மா சும்மா எடுத்து கொஞ்சம் தான் கிடா இல்லை உண்மையான உண்மையான நான் கோழி முட்டை சாப்பிட்றதே இல்லை கொஞ்சம் தான் கிடா இப்போ வாத்து முட்டை இதுதான் அமைக்க தான் அப்போ உண்மை வாத்து முட்டை பெருசாக இருக்கும் தெரியா வாத்து முட்டை வாத்து முட்டை இல்லையா வாத்து முட்டைன்னா கோழி முட்டையை அவிச்சு போட்டுப்பார் தோலை சாப்பிட்றது கேட்கும் வாத்து முட்டை அவிக்க முட்டை அப்படி தான் இருக்கும் சரியே போகிறோம் போயிட்டு சரி வாரம் போயிட்டு பிற வாரம் சரியே இப்போ இந்த மீட்டரை பார்த்து ராக்குறீ புதுவித மீட்டர் 43 ஓடிட்டோம் மாறு இந்த மீட்டர் ஒரு 8 வருஷமாக தானே இந்த மீட்டர் வந்து வந்தோம் அப்போ எங்களை விட்டா இந்த மாதிரி இல்லை நம்மளை விட்டா ஜாவா பழசு இல்லை பட்டி வரப்பட்டி இருக்கு எந்த காலத்தை கிடக்குதான் பழசு ஜாவா உதயனி போடுது மேலே இதோ இதில் டைம் டேட் எல்லாம் காட்டும் அப்படி எல்லா விளையாட்டும் காட்டும் பாருங்க போகும்டா அப்போ டேட்டும் காட்டுது நேரம் காட்டுது அப்போ கரண்ட்டுங்கால ஆ என்னக்கா சிரிக்கிற ஓ என்ன இது கரண்ட் தான் சரி சரி வாரம் போட்டு வெயில் தானே இப்படி குழப்பங்க வர்ற நோமை எல்லாம் மசுக்கு டே நடிக்கும் செஞ்சாலவா உனக்கு கொண்டு நான் தாங்கணும் வாஞ்சா வாடா சரியாக்கா வாரம்